ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இலை அடை தான் செய்ய போறோம். வாங்க இலை அடை எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இப்போ அதுக்கு நான் கொஞ்சமா சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை துருவி வச்சிருக்கிறேன். இதுல தண்ணியை விட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே இது நல்லா கரைஞ்சிரும். இல்லைன்னா நீங்க இதை வெந்நீர் விட்டு கரைச்சி எடுத்தாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம், காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நாம கரைச்சி வச்ச அந்த சர்க்கரை தண்ணிய இதுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ கொதிச்சிருச்சு. இது கூடவே தேங்காய் துருவல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நான் கொஞ்சமா அவல் சேர்த்துருக்கிறேன். பாருங்க, நீங்களும் தேவைப்பட்டா அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்காம இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஏத்தம்பழம் சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்ப இத நல்லாவே கிளறி விட்டுக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்ப ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம இறக்கி வச்சிருவோம். இப்ப இதுக்கு மாவு ரெடி பண்ணணும். இதுக்கு நான் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். காய்ச்ச தண்ணி தான் வேணும்னு இல்லை, நார்மலான தண்ணியே போதும். ரொம்ப தண்ணியா கரைச்சிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்ப வாழை இலை எடுத்திருக்கிறேன். இதை தீயில வச்சு வாட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பதான் இந்த இலை கிளியாம இருக்கும். இந்த தண்டு பகுதியை நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுவும் நமக்கு தேவைப்படும். பாருங்க, பாத்திரத்துல இந்த மாதிரி ஒட்டாம இருக்கிறதுக்கு இந்த தண்டு பகுதியை கீழே வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம செய்ய இலை அடைய வச்சுக்கலாம். அப்பதான் இந்த பாத்திரத்துல ஒட்டாது. இப்ப நாம இந்த மாவை எடுத்து இந்த இலையில கொஞ்சமா விட்டுக்கலாம். விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல லூஸா இருந்துச்சுன்னா இந்த மாவு வெளியே போயிடும். அதுக்காக தான். இப்ப நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டப்பிங்க இதுல எடுத்து வச்சிடலாம். பாதி இடத்துல வச்சாலே போதும். ஏன்னா நாம மடக்கி தான் இதை வச்சு வேக வைக்க போறோம். அதுக்காக தான். பாருங்க, இந்த மாதிரி முதல்ல 2ஆ மடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு எல்லாம் நாம மடிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரிதான். இப்ப நாம இந்த பாத்திரத்துல இத வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னா மடிச்சு வச்சு வேக வைக்கலாம். இந்த பாத்திரம் இல்லைன்னா இட்லி பாத்திரத்திலே நாம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில தான் வேக வைக்கணும். அதுக்காக தான். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வேக வைத்தாலே போதும். நமக்கு நல்லாவே இந்த இலை அடை வெந்துடும். பாருங்க, இப்ப வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியா நாம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.